கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் நீதிமொழிகள் 31 அதிகாரம், அதில் இருக்கிற 30 வசனத்தை வாசிக்கலாம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வருது இது படிக்கும் பொழுதே. அல்லேலூயா. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. ஒரு ஸ்திரீயானவள் வீட்டை கட்ட முடியும். எப்படி கட்ட முடியும்னா, அந்த ஸ்திரீயானவள் கர்த்தருக்கு பயந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாக இருக்கும் பொழுது தான் ஒரு வீட்டை கட்ட முடியும். இது உங்கள் சுய புத்தினால் ஒரு வீட்டை கட்ட முடியாது. சுய சிந்தனைனால ஒரு வீட்டை கட்ட முடியாது. சுய ஒரு டேலண்ட்னால, இன்பார்ன் ஒரு டேலண்ட்னால வீட்டை கட்ட முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் ஒரு வீட்டை கட்ட முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான், அந்த ஸ்திரீ தான் ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிறதுங்கிறதே ஒரு பெரிய டிசிப்ளின். ஆண்டவரை மதிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வெயிட்டேஜ். இட் ஸ்பீக்ஸ் மோர் வால்யூம் இன் தி ஸ்பிரிச்சுவல் ரைம். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது என்ன அழகாக இருந்து, என்ன ஒரு அந்தஸ்தாக இருந்து, என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் ஒரு பெண் அந்த அழகை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அழகு ஆபத்து தான். ஆனால் அதுவே கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் அந்த பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறார். பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறார், காப்பாற்றுகிறார். ஆபத்து நேரத்தில் காப்பாற்றுகிறார். இக்கட்டு சூழ்நிலைகளை காப்பாற்றுகிறார். இப்படி காப்பாற்றுகிற தேவனா நமக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் இந்த அம்மா ஜபிச்சாங்க. அவங்களுடைய பேர பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் இந்த அம்மா ஜபிச்சாங்க. அவங்களுடைய வம்சமே விருத்தியாக இருக்கு. இப்படி ஆண்டவரோடு கூடவே இருந்தாங்க. ஆண்டவருக்காகவே ஊழியம் செஞ்சாங்க. ஆண்டவருக்குள்ளேயே இருந்தாங்க. அவருக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே அவங்க வாழ்க்கையை ஓட்டினாங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இது போல் சாட்சிகள் தான் நம்ம கேட்குறோம். போல சாட்சிகள் தான் இருக்குது. அப்போது கன்னி மரியாளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகப்பட்ட யெஷுவா, அவர் இந்த பூமிக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். அப்போ கன்னிகை, ஒரு கன்னிகை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த கன்னிகை எப்படிப்பட்ட கன்னிகை? வர்ஜின், கன்னி மரியாள். அப்போ எவ்வளவோ ஊர்களில் எவ்வளவோ பெண்களுக்கெல்லாம் ஏன் ஆண்டவர் வந்து இந்த பர்டிகுலர் சூஸ் பண்ணியிருக்கிறார். சோசன், தேர்ந்தெடுக்கப்பட்ட மகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஃபீமேல். அப்போ அந்த மரியாளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகப்பட்டவர் தான் யெஷுவா. அப்போ அழகு, அறிவு என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் எப்படி வரும்னா, தேவனுடைய அக்கினினால தான் அந்த ஒழுக்கம் வரும். அந்த டிசிப்ளின், தேவனுடைய அக்கினினால தான் டிசிப்ளின் வரும். இப்போல்லாம் கேள்விப்படுறோம் எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ விஷயங்கள். முகத்தை மறைச்சிக்கிட்டு போகிறது, துப்பட்டாவால் மறைச்சிக்கிட்டு போகிறது, வண்டியில் பின்னாடி உக்காந்துட்டு துப்பட்டாவில் மறைச்சிக்கிட்டு போகிறது, தாய் தகப்பனுக்கு தெரியாமல் போகிறது, ஊர் சுற்றுறது, இப்படியெல்லாம் பார்க்குறோம். இப்படியெல்லாம் அசுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிற, விபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நரகத்துக்கு தான் கொண்டு போவோம் ஒரு நாள். சாத்தானுடைய பிடியில் எத்தனையோ பெண்கள் விழுந்திருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நல்லது கிடையாது. ஆனால் தேவனுக்கு பயப்படும் பொழுது அங்கே ஒரு தப்பு செய்யறதுக்கு முடியாது. ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது தப்பு செய்ய தோணாது. அப்போது அது மாதிரி ஒரு ஸ்திரீ தான் புகழப்பட முடியும். கெட்ட காரியங்களை செய்கிற, கொலை செய்கிற ஆட்கள், இப்படி விபச்சாரம் செய்கிற ஆட்கள்,
இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து புகழப்பட முடியுமா? கிடையாது. அப்போ ஆண்டுக்குள்ள ஏஜ் ஆக ஆக, மெச்சோர் ஆக ஆக நம்ம எப்படி மாறிக்கணும்னா, நம்ம டிசிப்ளின்டாக மாறிட்டு வரணும். ஏன்னா நம்மளுடைய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், ஹீ இஸ் வெரி ஹைலி டிசிப்ளின்டு, ஹோலி, ஜென்யூன், seated above all principalities and powers. எத்தனை முறை வேணால் சொல்லலாம், seated above all principalities and powers. அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஈவில் பவர்ஸ் எல்லாம் இருக்குது, ஈவில் ஸ்பிரிட்டோட காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் எல்லா ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் மேலே சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிற அவர் தான். ஹல்லேலூயா. அதனால் எந்த ஒரு ஸ்திரீயுமே அனாயிண்டட் வெசல் தான் ஒரு குடும்பத்தை பார்த்துக்க முடியும். ஒரு அனாயிண்டட் ஃபீமேல், அபிஷேகம் பெற்ற ஒரு மகளால் தான் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும். 1000 பிரச்சனைகள், நிந்தனைகள், போராட்டம் எது வந்தாலும் தேவனுக்காக அந்த ஒரு ஃபீமேல், ஒரு பெண் நிற்கும் பொழுது தேவன் அந்த பெண்ணுக்காக நிற்பார். இது நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கிறார். அவர் தான் அப்படின்னு அவரே சார்ந்த டிபெண்ட்டாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், செய்திருக்கிறார். அதனால் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. இது பெண்ணு தானே, இதுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. பெண்ணுக்கு எல்லாமே தெரியும், பெண்ணுக்கு எல்லாமே தெரியும். கர்த்தருடைய உதவினால் காரியங்களை சரி செய்ய வேண்டும். கர்த்தருடைய உதவினால் காரியங்களை மாற்ற முடியும். ஏதோ ஒரு சமையல், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றது, இது மட்டுமே வாழ்க்கை, அந்த மாதிரி கிடையாது. ஆண்டவர் இல்லைன்னா எல்லாமே ஜீரோ தான். ஏதோ ஒரு சமையல், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு நான் வரேன், ஆனால் ஆண்டுடைய நினப்பே எனக்கு கிடையாது, ஆண்டுடைய சிந்தனையே எனக்கு கிடையாது. எப்படி வாழ முடியும்? ஆண்டுடைய சிந்தனை இல்லை, ஆண்டவர் இருதயத்தில். இப்போ ஒருத்தவங்க இருதயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க இங்கே இருதயத்தில் இருக்கிறாங்கன்னா, சுமக்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேவனை நீங்கள் சுமக்கிற தேவனுடைய நினப்பு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உதடு துதிக்க ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஏசுவே, ஸ்தோத்திரம் ஜீசஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாளுங்கிறது நிறைய பேர் அதை வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு, ஏதோ ஒரு கீழே டப்புன்னு ஏதாவது ஊற்றிட்டாலோ செஞ்சிட்டாலோ ஏதாவது உடஞ்சிருச்சுனாலோ புத்தி இல்லை அப்படின்லாம் திட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பொண்ணால் மட்டும்தான், பெண்ணால் மட்டும்தான் ஒரு வீட்டை கட்ட முடியும். ஏன்னா ஆண்டவர் அந்த ஆலோசனைகளை கொடுப்பார். நீ இப்படி இரு, இந்த மாதிரி செய், நீ என்னோடு கூடவே இரு, நான் உன் காரியத்தை சரி பண்ணுவேன். இதுதான் வீட்டை கட்டுறது. கர்த்தருடைய உதவி இல்லாமல் வீட்டை கட்டவே முடியாது. அந்த பெண்ணு என்ன வேணால் பிரில்லியண்ட்டாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய உதவி இல்லாமல் ஒரு வீட்டை கட்ட வாய்ப்பே கிடையாது. ஏசுராஜா உமக்கு நன்றி. அதனால் எப்போவுமே அழகை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி இருக்கிற அழகு நாளைக்கு போயிடும். ஆனால் தேவன் நிரந்தரமாக இருக்கிறவர். இப்போல்லாம் எவ்வளவோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துருச்சு, நிறத்தையே மாற்றிடுறாங்க. கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாயிடுறாங்க, வெள்ளையாக இருக்கிறவங்க வேறு மாதிரி ஸ்கின் டோனை மாற்றிடுறாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணினாலும் இருக்கிறது ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ரியாலிட்டி தான் ஸ்பீக்ஸ். அப்போது ரியலாக தெரிகிற தேவனை நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது எல்லாமே நமக்கு சாதகமாய் மாறிவிடும். இந்த போலியான காரியங்களை விட்டு நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கும் பொழுது மட்டும்தான். அப்போது எந்த ஒரு பெண் இயேசு மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறாளோ அந்த பெண்ணுக்கு கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களையும் ஃபேவரையும் நிச்சயமாகவே செய்வார். கர்த்தர் கொடா கொடி நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பல